அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி அன்று நம்முடைய மொழிப்போர் தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மொழிப்போர் தியாகிகளை நினைக்கும் பொழுது உண்மையாகவே நெஞ்சமெல்லாம் கலங்கக்கூடிய அளவில் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 1937ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸ் கட்சி பதவியேற்ற போது இந்தியை திணிக்கிற நிலையில் ஒரு நிலை உருவானது. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி கட்டாய பாடமாக்க வேண்டும் என்ற தன்னுடைய மேடை பேச்சிலே அறிவித்தார். அதை எதிர்த்து பல தமிழர்கள் அந்த இந்தியை எதிர்த்து போராடினார்கள். ஆனாலும் 1938இல் பல எதிர்ப்புகள் வந்தாலும் கூட சில பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை வகுத்தார். அதன் பிறகு பல மொழிப்போர் தியாகிகள் தன்னுடைய மொழி உணர்வை வெளிப்படுத்தினர். ராஜகோபாலாச்சாரியுடைய இல்லத்திற்கு முன்பாகவே சென்று உண்ணாவிரதங்களை ஏறெடுத்து பல போராட்டங்களை நடத்தி சிறைச்சாலை அடைந்தனர். ஈவேரா பெரியார் அவர்களும் இந்த இந்தியை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு சென்றார். அப்படி சிறையிலேயே திரு நடராசன், தாலுமுத்து ஐயா அவர்களெல்லாம் இந்திக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தனர். மேலும் பல தியாகிகள் தீக்குளித்து தன்னுடைய தமிழ் உணர்வை வெளிப்படுத்தினர். இப்படி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து தமிழுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த நாள் இன்று. அந்த நாளை, அந்த மொழிக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளையும் வணங்குவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம். நன்றி.